ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ரொம்பவே ஹெல்த்தியான கேப்ப மாவில் தான் அதிரசம் பண்ண போகிறோம். நீங்கள் யூஷுவலாக அதிரசத்தை எப்படி கிண்டுவீங்க அது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த அதிரசத்தை நீங்கள் சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். அவ்வளோ குயிக்காக ரெடி பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான். இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு நாம் தேவையான அளவு வெல்லம் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா தண்ணி நீங்கள் அப்புறம் கூட ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சமாக 2 3 ஏலக்காய், கொஞ்சம் உப்பு இதை போட்டு நல்லா கிண்டிக்கிறங்க. எப்போவுமே நம்ம அதிரசத்துக்கு நல்லா மிட்டாய் பதம் வர வரைக்கும் தான் நம்ம கிண்டுவோம். ஆனால் இந்த அதிரசத்துக்கு நம்ம மிட்டாய் பதம் வரணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. நாம் நல்லா அது வெல்லம் கரைஞ்சா மட்டுமே நம்மளுக்கு போதுங்க. இது கேப்ப மாவு நான் எடுத்திருக்கேன். அதுலேயே கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டுட்டு இந்த நம்ம பாவு ரெடி பண்ணோம் இல்லையா, இந்த பாவை அதில் போட்டு நல்லா பிசையலாங்க. இதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பாவை ஊற்றி ரெடி பண்ணுங்கள். அப்படியே ஊற்றிட்டீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் நிறையா மாவு இருந்துச்சுன்னா கொழப்பாயிடும். அப்போ அதிரசம் உங்களுக்கு சரியாக தட்ட வராது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிணையுங்க. இந்த மாவு நீங்கள் சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம். நீங்கள் நார்மல் அதிரசத்துக்கு தான் அதை ஊற வைக்கணும், அரைக்கணும், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இது கேப்ப மாவு இருந்தால் மட்டும் போதும். நம்ம குழந்தைங்களுக்கு இதில் கேப்பையில் நிறையா பெனிஃபிட் இருக்குங்க. இந்த மாதிரி அதிரசத்தை நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இது அதிரசம் ப்ளஸ் பிஸ்கெட் மாதிரியும் இருக்கும். இப்போ நம்மளுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னா நீங்கள் எந்த கடை சட்டியில் அந்த பாகு ரெடி பண்ணிங்களோ அதுலேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம அதை நல்லா கொதிக்க வச்சு இதில் போட்டு கிண்டிடலாங்க. இப்போ இந்த மாவு எப்படி பதத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இது ரொம்ப கெட்டியாக இருக்கும். நாம் கிண்ட கிண்ட மாவு கெட்டி ஆகிட்டே இருக்குங்க. இதுக்கு நல்லா நீங்கள் ஒரு 10 நிமிஷம் பிசைஞ்சிங்க அப்படின்னா நல்லா சூப்பராக மாவு ரெடி ஆயிரும். இதில் நான் நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக ரவை சேர்த்துருக்கேன். இந்த ரவையே சேர்த்துருக்கேன் அப்படின்னா நல்லா பொறுப்பு இருக்கும். இதை குழந்தைங்க சாப்பிடல அதிரசம் மாதிரி சாப்பிட மாட்டாங்க, பிஸ்கெட் அப்படின்னு நினச்சி சாப்பிடுவாங்க. நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணினீங்க அப்படின்னா இதை என்ன செய்யலாம் அப்படின்னா தேங்காய் இருக்கு இல்லையா, அதை நல்லா பொன்னிறமாக வறுத்துருங்க. ஸ்டோர் பண்ண நினச்சா இது நீங்கள் அப்பயே சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் தேங்காவை அப்படியே போட்டு செய்யலாங்க. இது சூப்பரான டிப்ஸு. இதை ஃபாலோ பண்ணிக்கிறங்க. இப்போ நல்லா மாவு பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா இதில் கொஞ்சமாக ஆயில் சுட வச்சு கூட ஊற்றி நீங்கள் செஞ்சுக்கலாம். அதாவது ஸ்டோர் பண்ண நினச்சேன். நான் இன்றைக்கி ஆயில் எதுவுமே ஊற்றலை, அப்படியே பிசைஞ்சு. ஏன்னா நான் அப்பயே சாப்பிட போகிறதுனால நம்ம அப்படியே பிசைஞ்சாச்சு. இப்போ எப்படி தட்டலாம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ரொம்ப ஈஸியாக இதை தட்டிடலாம். உங்களுக்கு எதையும் நீங்கள் இது டம்ளரில் தட்டணும், நம்மளுக்கு ஷேப் வராது அப்படின்னு நினைக்க வேணாம். நீங்கள் மாவு இந்த பக்குவத்தில் பிசைஞ்சிங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு நல்லா தட்டையாக ரெடி ஆயிருங்க. இப்போ நாம் எல்லா மாவையுமே இந்த மாதிரி தட்டையாக தட்டி வச்சுக்கலாம். இதுக்கு நீங்கள் ஓட்டை போடுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் ஓட்டை போட்டுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். நான் இந்த ஓட்டை போடுறதுக்கு பதிலாக இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த ஃபோக் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வச்சு நல்லா எல்லா இடமும் லைட்டாக ப்ரெஷ் பண்ணி விட்டேன் அப்படின்னா எல்லா இடமும் ஈவனாக நம்மளுக்கு எண்ணெயில் போடையில் நல்லா அவிஞ்சிரும். அது சூப்பரான டிப்ஸ். நீங்கள் ஃபோக் நீங்கள் ஃபோக்கில் ஃபுல்லாக நீங்கள் லைட்டாக ப்ரஷ் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா வேகிறதுக்கு லேட்டாகும். சம்டைம்ஸ் சில பக்கம் வெந்திருக்கும், சில பக்கம் வேகாமல் இருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி குத்துனீங்க அப்படின்னா லைட்டாக இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக எல்லா இடமும் ஈவனாக வெந்துடும். ஓகே, இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிவிட்டு நல்லா என்ன செய்யணும் அப்படின்னா எண்ணெய் சூடு பண்ணணுங்க. எண்ணெயை நல்லா சூடானதுக்கப்புறம் போட்டிங்க அப்படின்னா 5 நிமிஷம் தான். 2 திருப்பி விட்டிங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு இந்த அதிரசம் ரெடி ஆயிருங்க. இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஈஸியாக இதை பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாருமே உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க. ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கிறங்க. இப்போ பாருங்கள் நல்லா எல்லாமே பொரிஞ்சிருச்சு. இப்போ நாம் எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக பார்க்குறதுக்கே நம்மளுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பார்க்குறப்பே நம்மளுக்கு சாப்பிடணும் போல் தோணும். அதுவும் நீங்கள் ராகி மாவில் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இன்னொரு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பாய்.